என்ன சாப்பாடு செஞ்சாலும், எத்தனை வகை சாப்பாடு செஞ்சாலும், எத்தனை வகை கூட்டு பொரியல்னு செஞ்சாலும் கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சா நல்லா சாப்பாடு உள்ளே இறங்கும்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஊறுகாய். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஊறுகாயை 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தாளித்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா 30 பழம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரே மாதிரி கலர் உள்ளதாக எடுத்துக்கோங்க. இதில் காய் வெட்டாக இருக்கிறத எடுக்க வேண்டாம், அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா முழுமையாக பழுத்த எலுமிச்சம்பழத்தை நல்லா இது போல் கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா வருஷக்கணக்கு ஆனாலும் கெட்டு போகாது. இது போல் 4 சைடும் நல்லா கீரல் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் கல்லுப்பு வச்சுக்கோங்க. எனக்கிட்ட இன்றைக்கி சால்ட்டு தான் இருக்குது. சால்ட்டை நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா அடைச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஊறுகாய் வினிகரே சேர்க்காமல்